வாஜ்பாய் ஏன் அஜாத சத்ரு? அமித்ஷா சொன்ன முக்கிய தகவல் முழுமையாக பார்க்கலாம். வாருங்கள். ஒரு அஜாத சத்ரு பற்றிய நினைவுகள். ஆகஸ்ட் 16ஆம் தேதி முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பேயி அவர்களின் நினைவு நாள். அவருடைய நினைவு நாளில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வாஜ்பேயி பற்றிய பல விஷயங்களை நினைவு கூர்ந்தார். ராஜஸ்தான் மாநிலத்திற்கு 5650 கோடி ரூபாய் மதிப்புள்ள அடிப்படை கட்டுமான பணிகளை அறிவிக்க சித்தூர்கர் மாவட்டம் நிம்பாஹெரா என்னுமிடத்திற்கு வந்திருந்த உள்துறை அமைச்சர் நம் நாட்டின் அடிப்படை கட்டமைப்பிற்கு முன்னோடியாக இருந்த வாஜ்பேயி அவர்களுக்கு அன்னாரது நினைவு நாளில் அந்த இடத்திலேயே மரியாதை செய்ய முடிவு செய்தார். அங்கு 1,50,00,000 ரூபாய் செலவில் 21 அடி உயரமுள்ள வாஜ்பேயின் திருவுருவச் சிலையை திறந்து வைத்து மறைந்த தலைவருக்கு புகழாரம் சூட்டினார் அமித்ஷா. வாஜ்பேயை ஏன் அஜாத சத்ரு என்று அழைக்கிறோம் தெரியுமா? அஜாத சத்ரு என்றால் பகையே இல்லாத தலைவன் என்பது பொருள். வாஜ்பேயிக்கு பகைவர்களே இருக்கவில்லை. அவரை வெறுப்பவர்கள் ஒருவரும் இருக்கவில்லை. பகை பாராட்டினால் தானே பகைவர்கள் தோன்றுவார்கள். தன் வாழ்நாள் முழுவதும் வாஜ்பேயி யாரிடமும் பகை பாராட்டவில்லை. வெறுப்பு அரசியல் செய்யவில்லை. நேஷன் ஃபர்ஸ்ட், அதாவது தேசமே முதன்மை என்பதே வாஜ்பேயி அவர்களின் கொள்கையாக இருந்தது. அனைத்து நடவடிக்கைகளும் தேச நலன்தான் முதன்மை என்ற அடிப்படையிலேயே மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று உறுதியாக கருதினார் வாஜ்பேயி. இதே கொள்கையைத்தான் இன்றைய பிரதமரும் 2014 இருந்து இன்று வரை தொடர்ந்து கடைபிடித்து வருகிறார் என்பதை நாம் நினைவில் கொள்வது அவசியம். 1996 குஜராத்தில் காந்தி நகர் தொகுதியில் அடல் பிகாரி வாஜ்பேயி போட்டியிட்ட போது அவருக்கான தேர்தல் வேலையை கவனித்தவர் அமித்ஷா தான். அப்போது இளைஞனாக இருந்த அமித்ஷா வாஜ்பேயி போன்ற ஒரு பெரிய தலைவரை மிக அருகிலிருந்து கவனிக்க தனக்கு கிடைத்த வாய்ப்பை நினைவு கூர்ந்து சிலாகித்துக் கொண்டார். வாஜ்பேயி ஒரு பத்திரிகையாளனாய் தன் பேனாவின் மூலம் தேசியத்தை பற்றிய புரிதலை மக்களிடையே பரவலாக்கினார். வாஜ்பேயி ஒரு கவிஞனாய் வார்த்தைகள் மூலம் நாட்டுப்பற்றை மக்களிடையே பரப்பினார். வாஜ்பேயி நம் நாட்டின் பிரதமராய் தன் செயல்பாடுகள் மூலம் நாட்டின் பாதுகாப்பு கட்டமைப்பை பலப்படுத்தி சிறப்பான நிர்வாகத்தை அளித்தார். 40 ஆண்டுகள் எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்திருந்தும் கூட வாஜ்பேயிக்கு சோர்வு ஏற்படவில்லை. அவர் ஏமாற்றம் அடையவில்லை. 1984ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலில் பாஜக 2 இடங்களை வென்ற போது நாங்கள் 2 இடங்கள் தான் வென்றிருக்கிறோம் என்று நீங்கள் குறைத்து மதிப்பிட வேண்டாம். ஒரு காலம் வரும் எங்கள் கட்சி இந்த நாட்டை ஆளும் என்று காங்கிரஸ்காரர்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருந்தார். 15 வருடங்களில் பிரதமரானார் வாஜ்பேயி. காங்கிரஸ் கட்சியை சேராத ஒருவர் 6 வருடங்கள் பிரதமராக தொடர்ந்து அந்த காலத்தில் அதிசயம்தான். தனக்கு முன்னால் இருந்த அரசுகளின் நிலையற்ற தன்மையினால் தேக்கமடைந்திருந்த நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை கிக் ஸ்டார்ட் செய்ய விரும்பினார் பிரதமர் வாஜ்பேயி. பல்வேறு முக்கியமான பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. நாட்டின் பாதுகாப்புக்கும் அடிப்படை கட்டமைப்புக்கும் பழங்குடியின மக்களின் நலனுக்கும் பிரதமர் வாஜ்பேயின் பங்களிப்பை அளவிட முடியாது. தான் நினைத்த காரியத்தை நிறைவேற்றுவதில் உறுதி கொண்டவராக இருந்தார் வாஜ்பேயி. அமெரிக்க அரசின் கடுமையான எதிர்ப்பு இருந்த போதும் கூட 1998 அப்துல் கலாம் அவர்களின் கூட்டு முயற்சியில் அணுகுண்டு சோதனை நடத்தி உலகையே மிரள வைத்தார் வாஜ்பேயி. இந்த நேரத்தில் தான் நாட்டின் போக்குவரத்து கட்டமைப்பை விரிவாக்க கோல்டன் குவாட்ரிலேட்டரல் எனும் தங்க நாற்கரச்சாலை திட்டத்தை அறிவித்தார் வாஜ்பேயி. நாட்டின் வடபகுதிகளை தென்பகுதிகளுடனும் கிழக்கு பகுதிகளை மேற்கு பகுதிகளுடனும் இணைக்கும் இந்த திட்டம் அந்த காலத்தில் மிகப்பெரிய வரலாறு காணாத திட்டமாக இருந்தது. இதனைத் தொடர்ந்து நாடு முழுவதும் பல்வேறு துறைகளில் வளர்ச்சி ஏற்பட்டது. மிகப்பெரிய முதலீடுகள் செய்யப்பட்டன. இன்று நம் பொருளாதாரம் உலகிலேயே 4வது மிகப்பெரிய பொருளாதாரமாக மாறுவதற்கு அடித்தளம் அமைத்துக் கொடுத்தது இந்த திட்டம்தான். சுதந்திர இந்தியாவின் வரலாறு காணாத பெரிய திட்டங்களின் முன்னோடியும் இந்த திட்டம்தான். இந்த பெருமை முன்னாள் பிரதமர் வாஜ்பேயை மட்டுமே சேரும். நாட்டின் ஆதிவாசிகள் மற்றும் பழங்குடி மக்கள் நலனை பெரிதும் போற்றியவர் வாஜ்பேயி. அவருடைய ஆட்சியில் தான் பல்வேறு நலத்திட்டங்களும் வளர்ச்சி திட்டங்களும் அறிவிக்கப்பட்டன. வாஜ்பேயின் இந்த கொள்கையை நரேந்திர மோடியும் பின்பற்றினார். வாஜ்பேயின் கனவை நினைவாக்கும் வகையில் திரௌபதி முர்மு என்ற பழங்குடியின பெண்மணியை நாட்டின் குடியரசுத் தலைவர் ஆக்கினார் நரேந்திர மோடி. வாஜ்பேயி உலக அரசியலில் ஆழ்ந்த ஞானம் படைத்தவர். ஒரு மிகச்சிறந்த ராஜதந்திரி. பிறவியிலேயே கவிஞர் என்பதால் அளவு கடந்த சொல்வன்மை அவரிடம் இருந்தது.
வாஜ்பேயி ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர். பாராளுமன்றத்தில் அவருடைய விவாதங்கள் கருத்து செறிவு உள்ளவனவாக இருக்கும். இந்த ஆற்றல்தான் வாஜ்பேயிக்கு வெளியுறவுத்துறை விவகாரங்களில் பிரகாசிக்க உதவியது. பாரதத்தில் மனித உரிமைகள் அதிக அளவில் மீறப்படுவதால் பாரத அரசை கட்டுப்படுத்த வேண்டும் என்று ஐநா சபையில் 1994 வருடம் பாகிஸ்தான் அரசு கொண்டு வந்த தீர்மானத்தை முறியடிக்க அன்றைய காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பிரதமர் PV நரசிம்மராவ் தேர்ந்தெடுத்தது காங்கிரஸ் கட்சியில் இருந்தவர்களை அல்ல, வாஜ்பேயியை தான். அன்று ஐநா சபையில் வாஜ்பேயி ஆற்றிய உரை என்றென்றும் மறக்க முடியாதது. அது சர்வதேச ராஜதந்திர உரைகளின் உச்சமாக இருந்தது. எதிர்க்கட்சி தலைவர்களையும் அரவணைத்து செல்லும் வழக்கம் கொண்டவர் வாஜ்பேயி. மாற்று கருத்து கொண்டவர்களையும் மதிக்க தெரிந்தவர் வாஜ்பேயி. எனவேதான் அவருக்கு அரசியலில் சத்துருக்களே இருக்கவில்லை. மிக பெரிய ராஜதந்திரியாக இருந்த வாஜ்பேயிக்கு தன் பதவி காலத்தில் பல்வேறு சோதனைகள் இருந்தன. அவற்றில் முதன்மையானது பாகிஸ்தானின் எல்லை தாண்டிய அத்துமீறல்கள். காஷ்மீரில் கார்கில் பகுதியை கைப்பற்றிய பாகிஸ்தான் படைகளை சாதுரியமான வியூகம் அமைத்து வெளியேற்றியது இந்திய ராணுவம். இதன் பின்னணியில் மூளையாக செயல்பட்டது வாஜ்பேயி தான். கல்வியை நாட்டு மக்களின் அடிப்படை உரிமையாக அறிவித்தார் வாஜ்பேயி. கல்வித்துறையில் அடிப்படை சீர்திருத்தங்கள் கொண்டு வந்தார். இன்று பெரிய அளவில் பேசப்படும் சர்வ சிக்ஷா அபியான், அதாவது அனைவருக்கும் கல்வி என்னும் திட்டம் அவர் அறிமுகப்படுத்தியதுதான். 6 வயதிலிருந்து 16 வயது வரை உள்ள சிறுவர் சிறுமியர்களுக்கு பள்ளி கல்வியை அடிப்படை உரிமையானது. வாஜ்பேயி அரசு கொண்டு வந்த பல்வேறு சீர்திருத்த திட்டங்களில் தொலைத்தொடர்பு சீர்திருத்த திட்டம் முதன்மையானது. விண்வெளியில் இருந்து அலைக்கற்றை மூலம் தொலைத்தொடர்பு வசதிகள் விரிவாக்கப்பட்டன. மொபைல் போன்கள் தோன்றிய காலமும் இதுதான். விஞ்ஞானம் இல்லையே தொழில்நுட்பம் இல்லை என்பதை நன்கு அறிந்தவர் வாஜ்பேயி. எல்லா துறைகளிலும் புதிய தொழில்நுட்பத்தை ஊக்குவித்தார் வாஜ்பேயி. நம் நாடு இன்று விண்வெளி ஆராய்ச்சியிலும் விண்வெளி விஞ்ஞான பயன்பாட்டிலும் உலக முன்னணி நாடுகளில் ஒன்றாக இருப்பதற்கு காரணமே வாஜ்பேயியின் தொலைநோக்கு பார்வைதான். 2003 அவர் தொடங்கி வைத்த சந்திரயான் திட்டம்தான் இன்று நம் நாடு விண்வெளி துறையில் கண்டுள்ள முன்னேற்றத்திற்கு முன்னோடி. இதே கொள்கையை மேலும் மேலும் விரிவாக்கினார் பிரதமர் நரேந்திர மோடி. 2 வருடங்களுக்கு முன்பு நமது நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட விண்கலம் வெற்றிகரமாக சந்திரனில் இறங்கி ஆய்வு செய்ததை நாம் பார்த்தோம். முன்னாள் பிரதமர் வாஜ்பேயி பற்றி இவை அனைத்தையும் நினைவு கூர்ந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா வாஜ்பேயி அவர்களின் ஆளுமையையும் தலைமை பண்புகளையும் புகழ்ந்து பேசினார். நம் நாட்டின் சரித்திரத்தில் வாஜ்பேயி அவர்களின் காலம் மிகச்சிறந்த காலங்களில் ஒன்றாக போற்றப்படும் என்றும் கூறினார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா.